அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று பார்த்த முதலாவது பாடத்தோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். இந்த பாடத்தோட ஹெட்டிங் என்ன அப்படின்னா, மா ஹாதா. மா அப்படின்னா என்ன, ஹாதா அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இது அப்படிங்கிற அர்த்தம் தரும். அதாவது அசையும் அசையாத பொருட்களுக்கு, லிவிங் நான் லிவிங் திங்ஸுக்கு ஹாதா அப்படின்னா இது அப்படின்னு பயன்படுத்துவோம். இதுவே அசையக்கூடிய, அதாவது உயிருள்ள மனிதர்களை குறிக்கிறதா இருந்தால் இவர், இல்லைன்னா இவர் அப்படிங்கிற அர்த்தம் தரும். மாதா, மானா என்ன, ஹாதானா இது, இது என்ன. இப்போ லெசனை வாசிப்போம். மா என்ன, ஹாதா இது என்ன. ஹாதா பைத்துன், இது வீடாக இருக்கிறது. அந்த ஃபஸ்ட்டு வந்திருக்குல்ல அலிஃப் வச்சு அதுக்கு மேலே ஹம்சா, இது ஹர்ஃபுல் ஹிஜாயியா, அதாவது கேள்விக்குரிய ஹர்ஃப் அப்படின்னு சொல்லப்படும். இது வந்தால் வீடா புத்தகமா அப்படின்னு கொஷின் கேட்கும்போது இந்த அலிஃப் வச்சு ஹம்சா வரும். ஹாதா பைத்துன், இது வீடாக இருக்கிறதா. நம் அப்படின்னா ஆமாம், ஹாதா பைத்துன், ஆமாம் இது வீடாக இருக்கிறது. மா ஹாதா, இது என்ன. ஹாதா கமீசுன், கமீஸ் அப்படின்னா சட்டை. ஹாதா கமீசுன் அப்படின்னா இது சட்டையாக இருக்கிறது. ஹாதா ஷரீரும், இது கட்டிலா. லா அப்படின்னா இல்லை. லா இல்லை. ஹாதா குர்ஷியுன், இல்லை இது நாற்காலியாக இருக்கிறது. ஹாதா மிஃப்தாஹுன், இது சாவியா. லா இல்லை. ஹாதா கலமுன், இல்லை இது பேனாவாக இருக்கிறது. மா ஹாதா, இது என்ன. ஹாதா நஜ்முன், இது நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம முதலாவது பாடத்தை பார்த்து முடிச்சிட்டோம். இது முதலாவது பாடத்தில் வரக்கூடிய பயிற்சி. பயிற்சி அப்படின்னா அரபியில் தம்ரின், பயிற்சிகள் அப்படின்னா தமாரின், பயிற்சிகள் அப்படின்னு சொல்லப்படும். இப்போ நம்ம மேலே பார்த்த மாதிரி நமக்கு இங்கே கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். இது இந்த பாடத்தோட முதலாவது தம்ரின். இதில் என்ன சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வாசித்து காமிக்கிறேன். மா ஹாதா, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவியோட இமேஜ் காமிச்சிருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்லணும்னா, ஹாதா சாவி அப்படின்னா மிஃப்தாஹுன். அப்போ இதுக்கு எப்படி பதில் சொல்லணும். ஹாதா மிஃப்தாஹுன், இது சாவியாக இருக்கிறது. அடுத்து புக்கோட இமேஜ். புக்கு அப்படின்னா அரபியில் கித்தாபுன். மா ஹாதா, இது என்ன. ஹாதா கித்தாபுன், இது புத்தகமாக இருக்கிறது. அடுத்து பேனா அப்படின்னா கலமுன். மா ஹாதா, இது என்ன. ஹாதா கலமுன், இது பேனாவாக இருக்கிறது. பாபுன் அப்படின்னா கதவு அப்படின்னு சொல்லப்படும். மா ஹாதா, இது என்ன. ஹாதா பாபுன், இது கதவாக இருக்கிறது. மா ஹாதா, இது என்ன. ஹாதா பைத்துன், இது வீடாக இருக்கிறது. மா ஹாதா, இது என்ன. ஹாதா குர்ஷியுன், இது நாற்காலியாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.